விருதாச்சலம் அருகே இலங்கையனூரில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தண்டவாளத்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார். பிரேம், என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? நிச்சயமாக ரயில்வே சுரங்கப்பாதை வேண்டாம், கேட் கீப்பர் அமைத்திட வலியுறுத்தி தற்போது விருதாச்சலத்தில் ரயில்வே தண்டவாளத்தில் கிராம மக்கள் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த இலங்கையனூர் கிராமத்தில் தென்னக ரயில்வே நிர்வாகம் சார்பிலும் சேலம் கோட்டை ரயில்வே நிர்வாகம் சார்பிலும் விருதாச்சலம் சேலம் ரயில் வழித்தடத்தில் சுரங்கப்பாதை அமைக்க முடிவு செய்தது. இந்த பகுதியில் இந்த இலங்கையனூர் கிராமத்தில் சுரங்கப்பாதை அமைத்தால் அது முற்றிலுமாக மழைக்காலங்களில் சுரங்கப்பாதை மழைநீர் இருப்பதால் கிராம மக்கள் யாரும் நகரப்பகுதிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படும். இந்த இளைஞர் கிராமத்தில் மட்டும் கிராமத்திற்கு உள்ளே பிஞ்சனூர், வலசை, எடச்சித்தூர், மேமாத்தூர், காட்டுப்பரூர் மற்றும் மகரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள். இந்த 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் விவசாய இடுபொருட்களை ஏற்றுச் செல்வது என பல்வேறு வாழ்வாதாரத்தை நிறைந்திருக்கக்கூடிய கிராம மக்களும் இங்கு இருக்கிறார்கள், விவசாயம் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள். இந்த நிலையில் சுரங்கப்பாதை அமைத்தால் மழை காலத்தில் தண்ணீர் என்பது தேங்கியிருக்கும். எனவே பள்ளி மாணவிகள், விவசாய பொருட்கள், பொதுமக்கள் யாரும் கிராமத்தில் இருந்து நகரப்பகுதிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படும். ஏற்கனவே மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு அங்கு மழைக்காலங்களில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த இலங்கையனூர் கிராமத்தில் தென்னக ரயில்வே நிர்வாக சார்பில் எடுக்கப்பட்ட சுரங்கப்பாதை அமைக்க வேண்டாம், தங்களுக்கு கேட் கீப்பர்கள் அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தற்போது இலங்கையனூர் கிராம மக்கள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இந்த இலங்கையனூர் பகுதியில் உள்ள சேலத்தில் இருந்து விருதாச்சலம் ரயில்வே தண்டவாளத்தில் தற்போது ரயில் மறியல் மற்றும் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களும் எழுப்பி வரக்கூடிய நிலையில் போலீசார் அவங்க குவிக்கப்பட்டு தற்போது ரயில்வே தண்டவாளத்தில் இருந்து அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தையிலும் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரேம்.